ஹலோ ரிவான். ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கான டே 2 ஸ்லாட் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி டே 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோரிங் ஏரியாவே எதுவுமே இல்லாமல் எல்லாமே கேஸ்லெட்லாம் கேட்டு மேக்ஸை கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க, ரீசனிங் கொஞ்சம் ஈஸி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்சில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளையிலிருந்து ரெகுலர் லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை மறந்துட்டு இப்போ இருந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பிபிஓக்கான ஸ்பெஷல் பேட்சும் போயிட்டு இருக்கு. தென் எல்ஐசி ஏஓக்கான ஸ்பெஷல் பேட்சும் போயிட்டு இருக்கு. இல்லை சார், எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெஷல் பேட்ச் ஃபவுண்டேஷன் இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன், நான் ரீசனிங்கையும் நான் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபவுண்டேஷன்லேருந்து படிக்கணும், மேக்ஸையும் ஃபவுண்டேஷன்லேருந்து படிக்கணும், எனக்கு பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலில் ஒவ்வொரு எக்ஸாம் லெவல்லையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டான கோர்ஸ் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்றது எல்லா ஸ்பெஷல் பேட்சும் உங்களுக்கு உள்ளே இன்க்ளூட் ஆயிரும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் மெயின்ஸோட ஃபவுண்டேஷன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். எல்லா எக்ஸாம் லெவலும், ஸோ எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க், இப்படி எல்லா எக்ஸாம் லெவல், பிஓவாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம் லெவலும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ், ரீசனிங்கோட எவ்ரி டாபிக்ஸ், மேக்ஸோட எவ்ரி டாபிக்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை இன்னைக்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓகே, ஆப்டி அதுக்கப்புறம் ரீசனிங். இங்கிலீஷில் என்னென்ன கேட்டிருந்தாங்க? காம்ப்ரிஹென்ஷன் கிளாஸ் டெஸ்ட்டு. ஓகே, எதுவும் எதுவும் கஷ்டமாக இருந்துச்சா இங்கிலீஷில்? பர்டிகுலர்லி ஏதாச்சும் ஒன்று கஷ்டம் அப்படின்னா? ஓகே தான். எவ்வளோ போட்டிங்க இங்கிலீஷில்? டோட்டல் 69 போட்டேன். ஓகே. இங்கிலீஷில் 23 போட்டேன். ஓகே. மேக்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க? மேக்ஸில் எப்பயும் போல் சிம்பிளிஃபிகேஷன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ஓகே, ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். நேற்று மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் எதுவுமே வரல, அதுமாதிரி குவாட்ரட்டிக் இல்லை. இன்னைக்கு இருந்துச்சா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன்னைக்கு வரல. இன்னைக்கு வரல. மிஸ்ஸிங் நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் அதுவும் வரல. அப்போ வேற என்ன கேட்டிருந்தாங்க? வேற தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கேட்டிருந்தாங்க, சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க, ஓகே, டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஓகே. டிஐயில் ப்ரோ? டிஐயில் டிஐ பைசாட் வந்துச்சு. ஓகே ஓகே. இது கேஸ்லெட் இருந்துச்சா? என்ன கேஸ்லெட் டிஏ வந்துருந்துச்சா? கேஸ்லெட் டிஏ இல்லை, அது வரல. சரி, ஓகே. ரீசனிங்கில் ப்ரோ? ரீசனிங் பரவாயில்ல தான் ப்ரோ. பசில் ஒரு 3 to 4 வந்துருந்துச்சு. ஓகே. மிஸ்செலேனியஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் வந்துருந்துச்சு. ஓகே. பிளட் ரிலேஷன் ஒன்று வரல. சரி, ஓகே. ஓவரால் லெவலில் கொடுத்தீங்க ரீசனிங்கில்? ஓவரால் 24. ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க. அப்போ ரிவ்யூ கொடுத்துறேன். என்னென்ன கேட்டிருந்தாங்க? இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி பேஸ்டு தான் ஒரு ஆர்சி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எத்தனை கொஸ்டின் வந்துச்சு? சென்டென்ஸ் 4 இருந்துச்சு. ஓகே. க்ளோஸ் டெஸ்ட் நேற்று அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருந்தது? அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்று மட்டும் தான் நல்லா போட முடியும். ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னன்னா எரர் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அது தான் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஆப்டி அதுவும் ஈஸி. கேஸ்லெட் ஒன்னு, டிஐ ஒன்னு. கேஸ்லெட் கேட்டாங்க. என்ன பேஸ்ல கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க? சரி, ஓகே. டிஐ பார் கிராஃப். டிஐ பார் இல்லனா லைன் கிராஃப். அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் எத்தனை மார்க் இருந்துச்சு? சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 இருக்கும். ஓகே. ரீசனிங்குமே ஈஸியா தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஃப்ளோர் பேஸ்டு பசில் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே சேம் பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சில்லாஜிசம் இருந்துச்சு, இன்இக்வாலிட்டி இருந்துச்சு. அவ்வளவுதான். பிளட் ரிலேஷன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓவரால் எவ்வளோ மார்க் கொடுத்தீங்க? சட்டை நம்பர் இருந்துச்சு. ஓகே. அது கொடுக்கல. அது சட்டை நம்பர் மட்டும் நான் லாஸ்ட் மினிட்ல சரி, ஓகே. எதுவும் டைம் டேக்கிங், கன்சியூம் அந்த மாதிரி ஏதாவது? ஈஸியா இருந்துச்சு, ஜாலி தான். ஓகே. பாண்ட்ஸ்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? பாண்ட்ஸ்ல 28 எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே. ரீசனிங்ல 31. ஓகே. மொத்தமா அப்ப 88. நல்லா அட்டெம்ப்ட். ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ்க்கு படிங்க. ரீசனிங்ல ஃபுல்லா போட்டீங்க. சூப்பர். 3 மினிட்ஸ் போட்டோம். 3 மினிட்ஸ். எவ்வளவு இயராம ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? 1.5 வருஷம். ஓகே. ரீசனிங்ல அப்ப என்னென்ன கேட்டிருந்தாங்க? ஃப்ளோர் சொன்னேன். ஓகே. லைக் 1 to 8 இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. and then சட்டை நம்பர் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கோரிங் ஏரியால நாம இருந்தது சிம்பிளி இருந்துச்சு. சிம்பிளி இருந்துச்சு. 2 டிஐ ஒரு கேஸ்லெட் போட்டிங்களா? போட்டேன். என்ன பேஸ் பண்ணி கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க? சார்ல ஓடி வந்துருவோம். நாங்க வெளியே வரதா ஒரு மோட்டிவ் வரும். இங்கிலீஷ் என்ன கேட்டிருந்தாங்க? இங்கிலீஷ்ல ஆர்சி ஈஸியா இருந்துச்சு. லைக் ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் வேப்பர், சென்டென்ஸ் கொடுத்து ரீஅரேஞ்ச் இருந்துச்சு.
ஓவராலாக எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கீங்க? 87. 87. ஓகே. இங்கிலீஷில் செஷன் வைஸ் சொல்லுங்கள். இங்கிலீஷில் 29, 23, 35. 23, குவான்ஸில் வந்து 23, அதில் வந்து இங்கிலீஷ்ல 29, இதுல 34. ஓகே. நல்லா இருக்கு. ஓகே. மெயின்ஸ்க்கு படிங்க. ஏதாவது பண்ணுங்க. எக்ஸாம் ஆப்டி கொஞ்சம் ஒரு மாதிரி சார் இருந்துச்சு. ஆப்டி ஒரு மாதிரி ஏன்னா கேஸ்லெட்டை கேட்டுட்டாங்க. கேஸ்லெட்டு சிம்பிளிஃபிகேஷன்னா கொஞ்சம் கால்குலேஷனாக தான் இருந்துச்சு. கால்குலேஷன் இருந்துச்சு. என்ன ரொம்ப பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்களா இல்லை சும்மா அடிஷன் சப்ராக்ஷன்? அடிஷன் சப்ராக்ஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. கொஞ்சம் கால்குலேஷன் அப்படி தான் சொன்னாங்க. கொஞ்சம் கால்குலேட்டிங் கொஞ்சம் calculating. ஆனா பிஓ லெவல் ஒரு 28 27 போறவங்களுக்கு கண்டிப்பா 29 போட்டுருவோம். பிஓ லெவல்ல போடுறவங்க. ஆனா இது மட்டும் தான் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த அப்ராக்சிமேஷன் இது மட்டும் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் வரைக்கும். அவ்வளோ எடுத்துருதா? நார்மல் சிம்பிளிஃபிகேஷன், அடிஷன் சப்ராக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணா போதும். மத்தது எல்லாம் கேஸ்லெட் டிஏ எல்லாமே கேஸ்லெட் என்ன பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க? மேல் மேல் ஃபீமேல். ஏபிசி ஒரு கம்பெனில வச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு டிஐ எப்பயும் போல 5 மார்க், ஒரு டிஐ 3 மார்க் வந்து கேட்டாங்க. 3 மார்க். அப்புறம் கேஸ்லெட் ஒரு 5 மார்க். கேம்ஸ் வச்சு ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால் அதை வச்சு கேட்டிருந்தாங்க. அதை வச்சு ஒரு 2 முதல்ல டிஏ நம்ம போட்டால் ஒரு 5 மார்க் வரும். சந்தோஷமா இல்ல, இல்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இங்க வந்து ஈஸி தான் எல்லாமே. அந்த சப்ராக்சிமேஷன் அப்ராக்சிமேஷன் மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். மட்டும் தான் கொஞ்சம் டைம். அதாவது டைம்லி ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்துருக்கணும். ஸ்பீடா பண்ணா ஓகே. அதை ஈக்குவல் பண்ணிட்டோம்னா 35 அடிக்கலாம். ஓகே. அதிகபட்சம் 30 போடலாம். 30 போடலாம். ஓகே. நீங்க எவ்வளவு போட்டீங்க அதிகபட்சம்? 25 தான். அட்மோஸ்ட் பாசிபிள் நம்ம வந்து பேசுவோம். 25 கூட 25க்கு 2 கம்மி சார். 23. 23. நீங்க 28 போட்டேன். 28 போட்டுருக்கீங்க. குவான்ஸ் 28, ரீசனிங் ஃபுல்லா தான். ரீசனிங் ஃபுல்லா போட்டு ஒரு நிமிஷம் சும்மா இருக்கும். சும்மா இருக்கலாம். ஓகே. ஓகே. ரீசனிங்ல அப்படி என்ன கேட்டிருந்தாங்க? எல்லாமே சிங்கிள் வேரியபிள் தான். எல்லாமே சிங்கிள் வேரியபிள். சிங்கிள் வேரியபிள். ஃப்ளோர், ஸ்டாக், ஸ்டாக், அப்புறம் பாக்ஸ், ரெக்டாங்கிள், அப்புறம் பிளட் ரீசன் கேட்கல சார். அப்புறம் அந்த ஆல்பா நியூமரிக்கல் நம்பர் வச்சு நம்பர் வச்சு வெறும் நம்பர் தான், சிம்பிள் கூட இல்ல. ஃபுல்லா நம்பர் தான். ஓகே. அப்புறம் சர்டைன் நம்பர் ஈஸியா இருந்துச்சு. ஸ்லைஸ் ஒரு 3, ஸ்லாரிசம், எம்ஓடி ஒரு 4 ஆனே. எமோட்டி இருந்துச்சு. எமோட்டி அதுதான் சிலரா இருந்துச்சு. ஓகே. ஆனா டைரக்ஷன் இல்ல. ஓகே. டைரக்ஷன் இருந்துச்சு, பிளட் ரிலேஷன் இல்ல. பிளட் ரிலேஷன் இல்லாம பண்ணிட்டான். ஓகே. இங்கிலீஷ் ஓகே தான். இங்கிலீஷ்ல என்னென்ன வந்துருந்துச்சு? இங்கிலீஷ்ல ஆர்சி வந்து ஒரு 8 to 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல சினானிம் 3 கொஸ்டின். அப்புறம் அந்த ஒரு கொஸ்டின்ல ஒரு மார்க்லயே நம்ம பேராஜம் ஆமா 5 क्वेश्चन வந்துருச்சு. அது ஈஸியா இருந்துச்சு. எரர்ஸுமே நான் 5ல 4 ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாதிரி. ஓகே. அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் அதை பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாதிரி. அந்த வெர்ப் வச்சு 2 क्वेश्चन கேட்டாங்க. ஓகே. ஓகே. அப்புறம் அப்புறம் ஐஎன்ஜி யூஸ் பண்ண முடியும். ஆமா. அப்படிலாம் அப்புறம் V3 லாம் கேட்டிருந்தாங்க. fill in the blanks. ஓகே. ஓகே. நம்ம படிச்சிருப்போம் அந்த LY வந்தா ED வரணும், 2 வந்தா என்ன வரணும், சஸ்ஸூன் வந்தா என்ன வரணும் அப்படின்ற ரூல் மாதிரி படிச்சிருப்போம். ஓகே. ஓகே. fill in the blanks. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. இங்கிலீஷ்ல எவ்வளவு போடலாம்? ஒரு 26 வரைக்கும் போடலாம். ஓகே. ஓவரா எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? 78 சார். 78. சரி. நேத்துக்கும் இன்னைக்கும் நம்ம கம்பேர் பண்ணா நேத்து வந்து அந்த 60 70 தான் இருந்தது. நேத்து பாத்தீங்களா எவ்வளவு அட்டெம்ப்ட்? நேத்துக்கும் இன்னைக்கு நீங்க பெட்டரா கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி தெரியல சார். அது லெவல் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஓகே. கண்டிப்பா அப்ராக்சிமேஷன் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் இழுத்து விட்டா ஃபுல்லாவே எடுக்கும். ஃபுல்லா எடுக்கலாம். நீங்க ஓவரால் எவ்வளவு கொடுத்தீங்க? 27 91 கிட்ட இருப்பீங்க. ஓகே. அட்டன் பார்த்து பயந்துறாங்க. நான் சார் வந்து ஒரு ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி லாட் ஆஃப் இயர்ஸ் இதுக்காகவே நம்ம டெடிகேஷன் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் வந்து கொடுக்கலாம். ஒரு சின்ன சஜஷன் மட்டும் நான் வந்து கேட்டு சொல்கிறேன். எப்படி வந்து குவான்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது சார்? இப்போ லைக் ஒரு பிகினராக இல்லை, நீங்கள் டெஸ்ட் போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஐ கேஸ்லெட்டை ஃபில் பண்ண பாருங்க. அப்ராக்சிமேஷனு அந்த சில்லறை எல்லாம் முடிச்சுட்டு டிஐ கேஸ்லெட்டை ஃபில் பண்ணாவே கிட்டத்தட்ட 23 வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 4 உங்களுக்குன்னு ஃபேவரான ஒரு சப்ஜெக்ட்ல 4 அத்மெட்டிக் போட்டிங்கனாவே ஒரு 27 கண்ணு. ஏன்னா ஒரு பிகினராக உள்ள வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே போயிட்டு அப்ளிகேஷன் தான் போடணும். ஆனால் அப்ளிகேஷன் போட்டு அவார்டா வாங்கிக்கிறோம். நீங்களே சொல்லிடுங்க, அப்ளிகேஷன் போட்டால் வேலைக்கு ஆகுமா? அப்ளிகேஷன் ஒரு நிமிஷம் எடுத்துரும் சார். ஒரு இதே எடுத்துரும். அது ஒரு நிமிஷம் சிம்பிளிஃபிகேஷன் 2. ஸோ அதனால இந்த அப்ராக்சிமேஷன் குவாட்ரேட்டிக் இதெல்லாம் வேமா முடிச்சுட்டு 2 டிஏ ஒரு கேஸ்லெட் இருக்கும். அதில் ஒரு டிஏ ஈஸியாக இருக்கும். ஒரு கேஸ்லெட் எப்பயும் கேஸ்லெட்டை போட்டு பழகுனா 23 வரைக்கும் நார்மலாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ப்ரிலிம்ஸ்னாலே கேஸ்லெட் எடுக்கக்கூடாது. ஆனால் இனிமேல் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அப்போ RRB கிளர்க்குக்கும் இதே நிலைமை தானே வந்துருக்கும். கண்டிப்பாக. ஓகே. அதனால அது இந்த டிஐயும் அப்புறம் சில்லறையுமே 23 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 12 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதில் வந்து 4 கொஸ்டின் அட்டன் பண்ணாவே நல்லா அட்டன் பண்ணுங்க. இன்னொன்று நான் இந்த தாட்டை நான் இப்போயே பதிவு பண்ணுறேன். பிகாஸ் SBI கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் ரீசனிங்கில் 35 out of 35 போட முடியும். இது அப்படியே இன்னொரு முகம் அவனுக்கு இருக்குல்ல, மெயின்ஸ் ரீசனிங் எப்படி இருக்கும்?
அதுதான் ஆவரேஜ் 21 போடலாம். அவ்வளவுதான். பட் ஆனால் 21 to 24 அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கே உங்களுக்கு 14 கொஸ்டின் கிட்ட வந்துடும். எஸ்பிஐ கிளர்க்கா பொறுத்தளவுக்கு அது ஒரு பேட்டர்னாவே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கான். அதனால தயவு செஞ்சு மெயின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கிளர்க்கா பொறுத்தளவுக்கு. கரெக்டா ப்ரோ? மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒரு பிகினரா இருக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஐபிபிஎஸ் கிளர்க்கு எஸ்பிஐ கிளர்க்கு ரெண்டுமே ஒரே இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் ரீசனிங் புஷ் பண்ணி இங்கிலீஷை புஷ் பண்ணா ஈஸியா பாஸ் ஆகும். சிஏ வேற பேட்டர்ன் மாத்திருக்காங்க. சிஏ அது வந்து தெரியல. என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு பேட்டர்ன்? மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். 40 கொஸ்டின் 50 மார்க். 50 மார்க். ஆமா, ஒரு சில இது மட்டும் மாத்தி. சிஏ அன்பிரடிக்டபிள் நம்ம படிக்கிறது வந்துச்சுன்னா இங்கிலீஷும் ரீசனிங் புஷ் பண்ணா 3 வருஷமாவே சிஏவோட நிலைமை அப்படிதானே ஆயிருச்சு. படிச்சுட்டு போனா அவன் கேட்கறது ஒன்னா இருக்கு. அதனாலவே நிறைய பேர் சிஏ படிக்க வேணாம் அப்படின்னு மைண்ட் பண்ணேன். ஆனா சொல்லவா, சிஏ படிச்சு ஒரு 4 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தா நம்ம தான் கில்லி. கரெக்டா? அந்த 4 மார்க்ல 1 மார்க் சொல்லுங்க, 1 மார்க், அந்த 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதனால எதுவுமே இங்க வந்து ஆவரேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகுறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜா இருப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லயும். ஸோ நீங்க அந்த இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நினைக்காம அக்யூரஸியா கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட்ல நல்லா ஒரு ஸ்டஃபனா இருந்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்டே கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா கிளியர் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 92 போட்டீங்க. இங்கிலீஷ்ல எவ்வளவு போட்டீங்க? இங்கிலீஷ்ல 30 போட்டேன். 30 போட்டீங்க. ஃபுல்லா போட்டேன். மேக்ஸ்ல 27 போட்டேன். 27. மேக்ஸ்ல ஏன் அந்த 8 மார்க் ஏன் கம்மியாயிடுச்சு? என்ன இதுல இதானீங்க? இது ஒரு அரித்மெட்டிக் எடுத்தேன். ஓகே, அதுல கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. கேஸ்லெட் ஈஸியா போடலாமா? கேஸ்லெட் என்ன பேஸ் பண்ணி எல்லாமே என்ன பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க கேஸ்லெட்? இது கிளாஸ் தான் மெம்பர்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் போஸ்ட் பண்ணி. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ்க்கு படிங்க. थैंक यू. அட்டெண்ட் கொடுத்தீங்க ஓவராலா? 73, இங்கிலீஷ்ல 22, ஆப்டில 18, ரீசனிங்ல 23 கொடுத்துருக்கீங்க. ஓகே, இங்கிலீஷ்ல என்ன கேட்டிருந்தாங்க? இங்கிலீஷ்ல வந்து எரர், பாரா ரீஃப்ரேசர், க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஃபைல்ல சென்டென்ஸ் கொடுத்து அதுலயே ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்கல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்வாப் வேர்ட்ஸ் அதுமே ஈஸியா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்டில வந்து ஒரு லைன் கிராஃப், ஒரு கேஸ்ல டிஏ, ஒரு டேபிள் வச்சு ரெண்டே டிஏ மட்டும் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. क्वेश्चन மட்டும் கொஞ்சம் கால்குலேட்டிவா பெர்சன்டேஜ்லாம் வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு. 10 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதுவே ஒரு 6 to 7 மினிட்ஸ் எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஏனா வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். பட் ஆனா அதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் ஈஸியான ட்ரிக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. அடிஷன்லாம் கஷ்டமே இல்லை, நிறைய ட்ரிக்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஓகே, குவான்ஸ்ல ஓவரால் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? 18 தான் நல்லா கொடுக்க முடிஞ்சுச்சு. ஓகே, ரீசனிங்ல சர்டைன் நம்பர் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சு. ஸ்கொயர் பசில் கேட்டிருந்தாங்க. ஒன்னு ஸ்டேக் வச்சு கேட்டிருந்தாங்க. எனக்கு அதுல தான் எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்னு ஃப்ளோர் பசில் கேட்டிருந்தாங்க. 3 எமோட் கேட்டிருந்தாங்க. 3 சிலாஜிசம், ஒரு டைரக்ஷன் क्वेश्चन 3 கேட்டிருந்தாங்க. அந்த ஆல்பா நியூமெரிக் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆல்பா நியூமெரிக் அட்டெண்ட் பண்ணல. ஓகே, என்ன பேஸ் பண்ணி ஆல்பா நியூமெரிக் கேட்டிருந்தாங்க? நம்பர்ஸ் ஃபுல்லா நம்பர்ஸ் வச்சு தான். ஓகே, ரீசனிங் ஓவரால் 23 தான் கொடுக்க முடிஞ்சுச்சு. ஓகே, நல்ல அட்டெம்ப்ட் தான். ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட டைம் இல்ல. ஒர்க் அவுட் பண்ணி போட டைம்ல சிம்பிளிஃபிகேஷன்ல உட்காந்துட்டீங்களா? சரி, எவ்வளவு போட்டீங்க சிம்பிளிஃபிகேஷன்? எவ்வளவு நேரம் எடுத்துச்சு சிம்பிளிஃபிகேஷனுக்கு? நார்மலா சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு 15 அவ்வளோ நேரம் ஆயிருச்சு. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறையா பர்டிகுலர்லி கண்டிப்பா அதுவே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் பூஸ்டரா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா, ஏன்னா ஐபிபிஎஸ்லாம் இந்த மாதிரி இருக்காது. அது பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால இது ரீசனிங்மா? ரீசனிங் ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஒரு 27 சம்திங். ஓகே, ஓவராலாப்பா? ஓவராலா ஒரு 71 வரும். ஓகே, நல்லா அட்டெம்ப்ட் தான்ப்பா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஓகே, மெயின்ஸ்க்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அப்போனா தான் உங்களுக்கு அந்த இது பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா டவுட்னால எப்போனாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி உங்க பேஜ் ஃபாலோ பண்றேன். நான் நீங்க அங்க இருந்து வரும்போதே பார்த்தேன் உங்களை. நான் பார்த்திருக்கேன். சரி, நம்ம பேஜ் பாக்குறவங்க தான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெகக்னைஸ் பண்ணேன் என்னோட. சரி, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஃபேஸ்ல வீடியோல பாக்குறவங்க நேர்ல பாக்குறதுக்கு ஃபேஸ் அப்படியே தான் இருக்கீங்க. எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. உங்களை பார்த்தனே எனக்கு ஐடென்டிஃபை ஆச்சு. சரி, பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சந்தோஷம். ஓகேவா?
தேங்க்யூ. டே 2 ஷிஃப்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஓவரால் குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ நேற்றுக்கு இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணோம்னா லெவல் வந்து கொஞ்சம் வேரி ஆயிருக்கு. குவான்ஸில் வந்து நல்லாவே அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த கேஸ்லெட்டை கூட நான் சால்வ் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் போகிற எல்லாருமே நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கு, நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே கேஸ்லெட்டுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிருங்க. நான் ஆல்ரெடி கேஸ்லெட் டிஏக்கெலாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து கொண்டு வரேன். அதே மாதிரி நம்ம மணிமஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்லேயும் நான் நிறைய ஸ்பெஷல் பேட்ச் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மெயின்ஸுக்கான தனியான செஷன் நம்ம மணிமஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் நான் கொண்டு வர போகிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய பேர் பண்ணியிருக்கிற அட்டெம்ப்ட் இந்த 23, 24, 25 தான். பிகாஸ் கேஸ்லெட் கேட்டனால நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு ஆனால் ஈஸி. பட் அதை வந்து 2 மார்க்குக்காக இது எடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் சிம்பிளிஃபிகேஷனில் உட்காந்துருப்போம். வெறும் அடிஷன் சப்ராக்ஷனை வச்சே எவ்வளோ சம்பவம் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு காட்டியிருக்கிறாங்க. அதனால் ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் தானே அப்படின்ற ஒரு வேர்டை அழிச்சிருங்க. எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா? குவான்ஸில் 23, 24, 25 நல்ல அட்டெம்ப்ட். 20+ என்னை பொறுத்தளவுக்கு நல்ல அட்டெம்ப்ட் தான். அதுவே ரீசனிங் வந்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் 35 out of 35 போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் 1 நிமிஷம்லாம் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் எப்படி அப்படின்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான். என்ன பஸ்ஸில் நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த பஸ்ஸில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நான் வந்து பாயிண்டாக நோட் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்லுவேன். அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த இடத்துல. நிறைய பேர் டைம் சேவ் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பஸ்ஸுக்கெலாம் 25 பஸ்ஸில் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். 2 போட்டிருப்பேன். அதே மாதிரி மிஸ்லனிஸ்க்கு, ரீசனிங் மிஸ்லனிஸ்க்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்துருங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு 100 சிம்பிளிஃபிகேஷன் கிட்ட சால்வ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே லிங்க் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயங்கர ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரீசனிங்கோட நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னா 25+ தான். நீங்கள் வந்து 30 போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 25லேருந்து நீங்கள் 35க்குள்ளே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சூப்பரான அட்டெம்ப்ட்டு. இங்கிலீஷ் அதே மாதிரி 30 என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த ஜம்பிள்டு இதுலலாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20+, 23+ தாராளமாக போடலாம். ஸோ ஷிஃப்ட் 1 பொறுத்தளவுக்கு ஓவரால் குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. ஓகே, நார்மலி வந்து 65 ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். 60+ போட்டிருந்தீங்கனாலும் சூப்பரான அட்டெம்ப்ட் தான். கான்ஃபிடென்ட்டாக மெயின்ஸ்க்கு வந்து படிங்க. ஸோ நம்ம மெயின் ஸ்பெஷல் பேட்சை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு நான் சைமல்டேனியஸாக இந்த ஸ்பெஷல் பேட்சில் வந்து கொண்டு வர போகிறேன். நீங்கள் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ். நிறைய பேர் இதான் டவுட் கேட்குறீங்க, ரீசனிங்கில் எல்லா டாபிக் எடுத்துருவீங்களா, மேக்ஸில் எல்லா டாபிக் எடுத்துனா கண்டிப்பாக எடுக்க போகிறேன். ரீசனிங்கோட எல்லா டாபிக், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாரிசம், எம்ஓடி என்னென்ன டாபிக் இருக்கோ அது வந்து எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் கவர் ஆயிரும். அதே மாதிரி குவான்ஸை பொறுத்தளவுக்கு மெயின்ஸ் லெவல் டிஐ, மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன், மெயின்ஸ் லெவல் சிம்பிளிஃபிகேஷன், மெயின்ஸ் லெவல் நம்பர் சீரிஸ், நியூ பேட்டர்ன் நம்பர் சீரிஸ், நியூ பேட்டர்ன் கேஸ்லெட், நியூ பேட்டர்ன் டி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து இடம்பெற்றும். அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். அதே மாதிரி இது வீக்லி மந்த்லி உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணிடுவேன். 6லேருந்து 8 months வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ப்ளஸ் என்னோட ஸ்டாட்டிக் ஜிகே செஷன் க்ளூவோட நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவேன். ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு 3லேருந்து 4 கொஸ்டின் வரும். கண்டிப்பாக இந்த மெயின் ஸ்பெஷல் பேட்சை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வேறு லெவல் ரிசல்ட் வரும். உங்களுக்கு நாளையிலேருந்து பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம மணிமஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப்பும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் போடுங்க.